வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். இவ்வளவு காலமும் கொஞ்சம் மௌனம் காத்து வந்திருந்த முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர மீண்டும் தன்னுடைய கருத்துக்களை ஆங்காங்கே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த சுதந்திர தின நிகழ்வின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இலங்கையினுடைய தேசிய கொடியை இறக்கி விட்டு அந்த கம்பத்துல கருப்பு கொடியை ஏற்றியிருந்தார்கள். அதாவது கருப்பு தினமாக அந்த தினம் அப்படி செய்தவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள் என்று ஒரு கருத்து சொன்னது போல மஹிந்த ராஜபக்சருடைய பாதுகாப்பு அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் தற்போது பேசியிருக்கிறார். அதுல அவர் சொன்ன விஷயம், இந்த போர் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில மேற்குலக நாடுகள் விடுதலை புலிகளுடைய தலைவர் மீது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரை உயிரோடு வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த போரை வெற்றி கொண்டிருக்கிறார் என்பதாக சில கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறார். அந்த விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் போர் இடம்பெற்று போர் நிறைவடையக்கூடிய அந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக பிரிட்டன் அதே போல பிரான்ஸ்ல இருந்து இலங்கைக்கான குழுக்கள் வந்தது. அமெரிக்காவிலிருந்து ஒரு புதிய குழு இலங்கைக்கு வந்து அந்த போரை உடனடியாக நிறுத்த சொல்லி மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த தருணத்துல அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் மஹிந்த ராஜபக்ச அதை எதையுமே கண்டு கொள்ளாமல் நாட்டுக்காக அவர் இந்த போரை தொடர்ச்சியாக நடத்தி அந்த போர்ல வெற்றி கொண்டார். அந்த நேரத்துல மிகப்பெரிய அழுத்தத்தை மேற்குலக நாடுகள் மஹிந்த ராஜபக்சவுக்கு தொடர்ச்சியாக இந்த போரை நிறைவு செய்வதற்காக கொடுத்து கொண்டே வந்தது. அதுக்கு காரணம் விடுதலை புலிகளுடைய தலைவரை உயிரோடு காப்பாற்றி கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். 87ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கின்ற இந்த சமர் தொடர்பாகவும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அந்த விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நாங்கள் ஒரு நக்கல் துணி கலந்தது போல இருந்தது. முக்கியமாக 87ஆம் ஆண்டு வடமராட்சி சமரின் போது இந்தியா பரப்பு போட்ட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை குறிப்பிட்டாவது அந்த காலப்பகுதியில போர் இடம்பெற்ற காலப்பகுதியில வன்னி பிரதேசத்துல பெரும்பாலான இடங்கள்ல அந்த நேரத்துல மக்களுக்கு உணவில்லாத சமயத்துல அந்த பகுதியில இந்தியாவினுடைய விமானங்கள் இலங்கையில் இருந்த மக்களுக்கு உணவுக்கு தேவையான பொதிகள் சார்ந்த நிறைய விஷயங்களை மக்களுக்காக அவர்கள் போட்டிருப்பார்கள். வானத்துல இருந்து போட்டிருந்த நிலையில அதிகளவாக பருப்பு பொதி என்பது அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டது. அதை ஒருவேளை அவர் நகைச்சுவையாக்குகின்ற வகையில் கூட இல்லாவிட்டால் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குகின்ற வகையில் கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம். அந்த தருணத்துல ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு மேற்குலக நாடுகள் அழுத்தம் கொடுத்தது, அந்த போரை உடனடியாக நிறைவுக்கு கொண்டு வாருங்கள். அதற்கு அவர் இணங்கி அதற்கு பயந்து அந்த போரை அப்போது நிறைவு கொண்டு வந்திருந்தார். ஒருவேளை அந்த போர் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கலாட்டி அப்போதையே அந்த போர் வெற்றி அடைந்திருக்கும் என்பதாகவும், அப்படியான ஒரு சூழ்நிலையில நிறைய அரசாங்கங்கள் போயிருந்த நேரத்துல மஹிந்த ராஜபக்ச அதை எதையுமே கண்டுகொள்ளாமல் எல்லா நாடுகளையும் எதிர்த்து இந்த போரை வெற்றி கொண்டிருக்கின்றார். எனவே மேற்குலக நாடுகளை எதிர்த்திருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கின்றார். அதே போல தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உதவி செய்திருக்கின்ற தமிழ் மக்களிடம் இனவாத கருத்துக்களை தோன்றுகின்ற டயஸ்போராக்கள் மீது இப்போது மஹிந்த ராஜபக்ச மீது கோபத்தோடு இருக்கின்றார்கள். எனவே அவர்களால் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும், எனவே அவருக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் என்பதாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்படியான விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் சில தங்களுக்கு தேவையான விடயங்களை மக்களிடமிருந்து அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அடிக்கடி இவர்கள் போரை வெற்றி கொண்ட வீரர்களாக தங்களை காட்டிக்கொள்வது வழமையாக இருக்கும். ஆனால் அதுவே இந்த போர் சார்ந்து செலவினங்கள் சார்ந்து போர் இடம்பெற்ற காலப்பகுதியில மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் சார்ந்து பேசுகின்ற நேரம் அப்படியே பின்வாங்குகின்ற நிலவரங்களையும் நாங்கள் அன்றைய காலப்பகுதியில கண்டிருந்தோம் என்பதையும் இந்த தருணத்துல ஞாபகப்படுத்துகின்றோம். பொதுஜன பெரமுனவனுடைய தலைமையகத்துல செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றது. அதுல நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக மதுக்கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். தற்போதைய அரசாங்கம் புலம்பெயர்ந்த அமைப்புகளை திருப்திப்படுத்துகின்ற செயற்பாடுகளை மட்டும் முன்னெடுக்கின்றது. அது எவ்வாறு என்றால், தற்போதைய அரசாங்கம் மக்களுடைய எதிர்பார்ப்போடு ஆட்சிக்கு வந்தார்கள், ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இவர்கள் பூர்த்தி செய்ததாக இல்லை. 76 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களை தொடர்ச்சியாக குற்றம் சொல்லி வருகின்றார்கள். ஒரு பக்கம் விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்புபட்ட டயஸ்போராக்களுடைய தேவைகளை அவர்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் நிறைவடைந்திருக்கின்ற காலப்பகுதியில தொடர்ச்சியாக அந்த காலப்பகுதியில் இருந்த அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கள் ஏற்றது போல செயற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும், அதுவும் இனவாதத்தை தமிழ் தரப்புல இனவாதத்தை தூண்டக்கூடியவர்களை திருப்திப்படுத்துகின்ற செயற்பாடுகளை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அதனால்தான்
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பாதுகாப்பு எல்லாம் இல்லாமலாக்கி அவர்களை இலக்கு வைத்து இவர்கள் செயற்படுகின்றார்கள். எப்படி இருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. எனவே மக்களை திருப்திப்படுத்தவும் இல்லை. புலம்பெயர்ந்த அமைப்புகளை திருப்திப்படுத்துகின்ற செயற்பாடுகளை மட்டும்தான் இவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் பக்கம் தட்டி விட்டிருக்கின்றனர். தற்போது பொதுஜன பெரமுன செய்யக்கூடிய அரசியல் அத்தனையும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டது சிறப்பு சலுகைகள் நீக்கப்படுவது தொடர்பாகவும் அவர்களுடைய வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர்களுடைய பிள்ளைகள் சிறைச்சாலைகளுக்குள்ள அடைக்கப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாகத்தான் பெரும்பாலான அரசியல்கள் செய்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்த மக்கள் மத்தியில ஒரு அரசியல் பழிவாங்கல்களாக ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்ற நோக்கோடு தற்போதைய அரசாங்கத்துல பொதுஜன பெரமுன தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றதையும் அவதானிக்க முடிகின்றது. இலங்கையில இந்த வாகன இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இலங்கையில வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான கப்பல் வாகனத்தோடு இலங்கைக்கு வந்தடைந்திருக்கின்றது. வருகின்ற 25ல இருந்து 26ஆம் ஆண்டு இந்த வாகனங்களை நாட்டுக்குள்ள இறக்க போகின்றார்கள். ஒரு பக்கமாக எல்லா வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கடன் பத்திரம் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதத்துடைய நடுப்பகுதியில பெருமளவான வாகனங்களை நாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம் இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்குள்ள. இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ள இறக்குமதி செய்யக்கூடிய வாகனங்கள் அடுத்த வாரம் அளவில் அதுக்கு அடுத்த வாரங்கள்ல மக்களுக்கு விற்பனை செய்யப்படும். இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ள தேவையில்லாமல் போலியான முகவர்களை நம்பி போய் காசு கொடுக்கிறதோ இல்லாவிட்டால் அவர்களை நம்பி பிற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய விடயங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் இறக்குமதியாளர்கள் சங்கம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காலப்பகுதியில நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இலங்கையில எல்லா விதத்திலையும் பதிவாகி கொண்டிருக்கிறது. வாகன இறக்குமதி என்பது நீண்ட காலமாக மக்கள் கோரி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு சில முகவர்கள் என்ற போர்வையில மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்கு கண்டிப்பாக இதுக்கு முன்பாகவே தயாராக இருப்பார்கள். எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சமாக இப்ப விற்பனை செய்யக்கூடிய வாகனத்துடைய விலை என்பது 55 லட்சத்துல இருந்து 60 லட்சம் வரைக்கும் இடைப்பட்ட விலையில தான் இருக்கும் அப்படின்ற விடயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். என்னதான் வாகன இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் வாகன இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த வாகனங்களுடைய விலை என்பது கணிசமான அளவு அதிகளவாகத்தான் இருக்கிறது. இதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில நீங்க கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிற வாகனத்தினுடைய 2-3 மடங்குக்கு மேலாகத்தான் வாகனங்களுடைய விலை என்பது இனி வருகின்ற நாட்களில் இறக்குமதி செய்யப்படுகின்ற போது இருக்கும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரம் இறக்குமதி செய்யப்படுகின்ற சமயங்கள்ல இந்த அமைச்சர்களுக்கு எல்லாம் இல்லாவிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தால் இந்த அரசாங்கம் தெளிவான விளக்கம் வழங்கியிருக்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தற்போது இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு அதுவும் அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படாது. அமைச்சர்களுடைய தேவைக்காக அதுவும் அரசு தேவைகளுக்காக ஒரு சில வாகனங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படும். ஆனால் கொள்வனவு செய்யறதுக்காக அவர்களுக்கு எந்த ஒரு அனுமதி பத்திரமும் வழங்கப்படாது. நாடு சீராகின்ற பட்சத்துல நாடு சரியான முறையில பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எழும்புகின்ற பட்சத்துல அவர்களுக்கான அனுமதி பத்திரம் பிறகு கொடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாங்க எடுப்போம் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் வழங்கி இருக்கின்றார்கள். இலங்கையிலிருந்து 7000 வைத்தியர்கள் வெளியேறுவதற்கு வெளிநாடுகளில் வெளியேறி பணியாற்றுவதற்கு தற்போது தீர்மானித்திருப்பதாக இலங்கையினுடைய மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 2000 மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில 7000 மருத்துவர்கள் வெளியேற இருக்கிறார்கள். அதுல 5000 மருத்துவர்கள் தங்களுடைய கடப்புச்சீட்டுகளை எல்லாம் இப்போது பெற்று வைத்திருக்கிறார்கள். வருகின்ற வரவு செலவு திட்டத்தை பார்த்ததுக்கு பிற்பாடு இவர்கள் வெளியேற தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு காரணமாக குறிப்பது வரவு செலவு திட்டத்தில மிக முக்கியமாக அரசு வைத்தியர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத பட்சத்தில் அவர்களுடைய உரிமைகள் சம்பளம் சார்ந்த விஷயங்கள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அவர்கள் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று புலம்பெயர்ந்து அவர்கள் தங்களுடைய பணியை மருத்துவத்தை தொடர்வதற்கான தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் சார்ந்த அதாவது வரவு செலவு திட்டத்தில தற்போது இருக்கின்ற வைத்தியர்களுடைய செயல்திறன் அவர்களுடைய திறமை சார்ந்திருக்கிற விஷயங்களை அடிப்படையாக வைத்து சம்பள அதிகரிப்பு சார்ந்திருக்கிற விஷயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சொல்லியிருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் இவர்களை போகாமல் அதாவது அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு அவர்களை நாட்டுக்குள்ளே வைத்திருப்பதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு தேவையான சுகாதாரத்தை நாட்டுக்குள்ள வழங்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இலங்கையினுடைய பொருளாதாரம் சீர்கேடாக இருக்கின்ற காலப்பகுதியில நிறைய மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு பயணித்து பணியாற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இலங்கையில ஆங்காங்கே ஒரு சில மருத்துவமனைகள்ல மருத்துவ தட்டுப்பாடுகள் என்பது இப்ப
வரைக்கும் இருந்து வருகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில நாட்டை விட்டு மீண்டும் மருத்துவர்கள் வெளியேறுவார்களாக இருந்தால் நாட்டுல இலங்கை மக்களுக்கு வழங்கப்படுகின்ற இலவச சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். எனவே இது சார்ந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் நம்பப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊழல் சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில தற்போது மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி சார்ந்து அரசாங்கம் கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் பற்றி உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.